அதெல்லாம் யாருமே போக மாட்டாங்க, எல்லாமே ஐயா பேர் தான் இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில அனைவரும் மருத்துவர் ஐயா கூட தான் இருக்காங்க. இன்னொன்னு நீங்க சொல்ற தீர்ப்பிலேயே அந்த 39ல கடைசியா இந்த ரிட் பெட்டிஷன் வந்து டிஸ்போசன்னாவே நீங்க கோரிக்கை எல்லாம் நிராகரிச்சாங்க. ஏங்க டிஸ்போஸ்டு லாஸ்ட் 39ல கடைசி ஏங்க நிராகரிக்கப்படவில்லை, முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. டிஸ்மிஸ்னா தான் நிராகரிக்கப்பட்டது. நல்லா பாருங்க, இதான் உங்களுக்கு அந்த அரை வைக்கல கா வைக்கல ஒரு ஒரு வீக்கவாச வைக்கல் இருக்காங்கல்ல, அவன் சொல்றது டிஸ்போஸ்டு தான் போட்டு டிஸ்மிஸ்ன்னு போடல. டிஸ்மிஸ்னா தான் மருத்துவர் ஐயா அவருடைய இதை நம்ம வைக்க சொல்ல தீர்வு காணப்பட்டது. மருத்துவர் ஐயாவுடைய வழக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது, முடிக்கல, முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது, தள்ளுபடி செய்யப்படவில்லை, முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தவங்க அண்ணன் தம்பியா உறவுகளா இருந்தவங்க இன்னைக்கு ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்துற அளவுக்கும் ஒரு கொலைவெறியோடு பேசுற அளவுக்கும் போயிட்டு இருக்குது. இப்ப அந்த என்ன நீங்க சொன்னீங்க, எனக்கு அதுல நான் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டு நீங்க ஞாபகப்படுத்தீங்க. எப்படின்னா ஒரு கார் இது இளவு கரையத்துக்கு போறோம், போகும் பொழுது நான் ஒரு எம்எல்ஏங்கிறத விட்டுருங்க, அதுல என்னோட அடிக்கடி போன்ல பேசுறவனுங்க, நல்லது கிட்டதுக்கு எங்கிட்ட வரணுங்க, அந்த பசங்களையே என்னை கொல்லணும்னு நோக்கத்தோட அவனுங்களை தட்டி எழுப்பி உணர்வை தூண்டி யார் அனுப்புனா சொல்லுங்க? 25 ஆண்டு காலம் அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்கன்னு ஊரா போய் கோஷம் போட்டனே, அந்த அன்புமணி அண்ணன் தான் என்ன கொலை செய்ய சொன்னதா அங்க வந்தவனுங்கெல்லாம் கத்திட்டு வந்தாங்க. நான் என்னன்னா இப்பொழுது கடுமையாக சொல்லுகிறோம், இன்னும் கூட A1 A2 A3 A4 இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. ஆனா எங்களை திமுக கைக்குலிக்கிறானுங்க. நான் கேட்கிறேன், திமுக கைக்குலி என்ன சொன்னா எங்களை எப்படி நாங்க சொல்றோம் என்ன கொலை செய்ய வரையா கைது செய்யுங்கிறோம், காவல்துறை கைது செய்யக்கூடாதா? ஆனா இதுவரை கைது செய்யல, பகிரங்கமாக காவல்துறை மீது குற்றம் சாட்டுகிறோம். உண்மையான குற்றவாளிகளை இதுவரையிலே கைது செய்யாத ஏன்? ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான ஒரு நீதி சொல்றோம். இதுவரை 35 நாள் ஆச்சு, பசங்க வர்றானுங்கிறானுங்க போறானுங்கிறாங்க. சங்கர்னு ஒரு பையன் கிரை பண்றதுக்கு ஒரு இடத்த கிரை பண்றதுக்கு வந்தான்னாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா இது இதுவும் ஒரு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது.